எதை தொட்டாலும் பேரியர்ஸ், செட்பேக்ஸ், இதெல்லாம் ஏன் நடக்குது? ஏதோ சம் ஃபோர்ஸ் உங்களை மீறி ஏதோ சம் ஃபோர்ஸ் ஒர்க் ஆகுது, உங்களை ஸ்டாப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுது இல்லையா? ஓகே, உங்களுக்கு பிடிக்காத இடத்துல பிடிக்காத விஷயத்த செஞ்சுட்டு இருக்கீங்க, கரெக்டா? இதெல்லாம் எதனால? என்ன பண்ணா இதெல்லாம் சரியாகும்? இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஸோ மீன ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அஸ்ட்ராலஜி பத்தின 2 இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் எவ்ரி வீக் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க என்ன ரீச் அவுட் பண்ணுங்க. மீனம் ராசி வீடுகள்ல கடைசி வீடு மீனம். இது வந்து ஒரு உபய ராசி, குருவுடைய வீடு. மீனம் ராசி லக்னத்துக்கு குரு அதிபதியா வருவார் இல்லையா? ஸோ குருவுடைய அந்த கேரக்டர்ஸ், ஐ மீன் அந்த ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து மீனம் ராசிக்கு இருக்கும். மீனம் ராசிக்காரங்களுடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பர்சனாலிட்டி, அகெயின் உங்களுடைய சொந்த ஜாதகத்தையும் பார்க்கணும். இப்போ ராசி பத்தி மட்டும் நம்ம பேசுறதுனால மீனம் ராசிக்கான ட்ரைட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கைண்ட் நேச்சர்டா இருப்பாங்க, ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கும், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்லாம் ரொம்ப இருக்கும். இந்த ஸ்ட்ரே டாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது ஸ்ட்ரே டாக்ஸ் மேலாம் வந்து ரொம்ப கன்சிடரேஷன் இருக்கும் அவங்களுக்கு. பெட்ஸ் வளர்க்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. குருவுடைய காரக வீடு, அதனால மணி விஷயங்கள்ல கொஞ்சம் ஆசை இருக்கும் அவங்களுக்கு. இன்னும் குருவுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்க்கலாம். அவங்கள அப்படியே குரு அப்படியே ரெசம்பிள் பண்ணுவாங்க மீனம் ராசிக்காரங்க. தனுசு மீனம் ரெண்டுமே வந்து குருவுடைய வீடுகள். ஸோ தனுசுக்கும் அந்த கேரக்டர்ஸ் இருக்கும், மீனமுக்கும் அந்த கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். இதுதான் வந்து மீனம் ராசிக்கான ட்ரைட்ஸ். ஓகே, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, மே மந்த் நடந்த குரு பயிற்சி, இதெல்லாம் மீனம் ராசிக்கு இந்த 2025 2026 பாதி வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். சனி பயிற்சி, சனி வந்து உங்க ராசி மேல இருக்கு, மீனம் ராசி மேல. சாட்டன் வந்து மார்ச் மந்த் டிரான்சிட் ஆச்சு இல்லையா, கும்பம் ராசிலேருந்து மீனம் ராசி உங்க ராசி மேல இருக்கு. ஜென்ம சனி அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் யூ மஸ்ட் பி அவேர் ஆஃப் இட். உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நான் கொஞ்சம் பிரீஃபா சொல்லிடுறேன். ஜென்ம சனி அப்படின்னா என்ன? அந்த டேர்மே ஒரு மாதிரி வியர்டா இருக்கு இல்லையா? ஜென்ம சனி அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை, உங்க ராசிக்குள்ள நட்சத்திரங்கள் இருக்கும், ஜென்ம நட்சத்திரங்கள். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ மீனம் ராசி எடுத்துட்டீங்கன்னா, மீனம்குள்ள உத்திரட்டாதி, பூரட்டாதி லாஸ்ட் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம். உங்க ஜென்ம நட்சத்திரத்து மேல இந்த சாட்டன் போகக்கூடிய அந்த பீரியட், அததான் வந்து ஜென்ம சனி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஜென்ம சனி என்ன பண்ணும் அப்படின்னா, சம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். விதவுட் எனி ரீசன் ஒரு மாதிரி டல்லா டிப்ரெஸ்டா இருப்பீங்க. உங்களால டெசிஷன் மேக்கிங் பண்ண முடியாது இந்த டைம்ல. ஏன்னா சந்திரன் வந்து உங்களுடைய மனசு, உங்களுடைய அம்மாவையும் டினோட் பண்ணும். ஸோ உங்களுடைய அம்மாவும் பர்ஃபெக்ட் ஆவாங்க. உங்களுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் வரும். உங்களுடைய மனசு ஆக்கிரமிக்குது இந்த சாட்டன். கிளியரான டெசிஷன் இப்போ மேக் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ராகு பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 12வது இடம், உங்க ராசிக்கு பின்னாடி கும்பம் ராசி மேல இருக்கு. கேது உங்க ராசிக்கு 6வது இடத்துல இருக்கு. குரு உங்க ராசிக்கு 4வது இடத்துல இருக்கு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரு வந்து வீடு வாகனம் கல்வி இந்த மாதிரியான விஷயங்களை நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும். என்னங்க இப்படி சொல்றீங்க? கார் லைசன்ஸ் போட்டேன் ஆனா எனக்கு கிடைக்கல, எனக்கு வீடு வாங்கணும்னு ட்ரை பண்றேன் ஆனா போஸ்ட்பான் ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு குரு வந்து அதோடைய வேலையை செய்யும். ஆனா ஜென்ம சனியில பாத்தீங்கன்னா உங்க சொந்த ஜாதகமே வந்து செயல்படாது. உங்களுக்கு நிறைய செட்பேக்ஸ் இருந்துட்டே இருக்குங்க. எந்த விஷயம் நீங்க எடுத்தீங்கன்னாலும் போஸ்ட்பான் ஆகி நடக்கிற மாதிரி இந்த ஜென்ம சனி பண்ணும். ஏன்னா சொந்த ஜாதகத்தையே வந்து இந்த டேக் ஓவர் பண்ணிடும் இந்த சாட்டன். ஜென்ம சனி அஷ்டம சனி இந்த ரெண்டுமே வந்து அப்படிதான் இருக்கும். ஒரு ராசியை வந்து 2.5 வருஷம் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடிய இந்த சாட்டன் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பர்டிகுலர் அந்த நட்சத்திரத்து மேல போகும்போது உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும். பட் ஸ்டில் உங்க ராசியை விட்டு கம்ப்ளீட்டா விலகு நம்ம நெக்ஸ்ட் ராசிக்கு டிரான்சிட் ஆகும் இல்லையா 2.5 years கழிச்சு, அப்பதான் உங்களுக்கு அந்த ஃபுல் ரிலீஃப் கிடைக்கும். இன்னும் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜென்ம சனி வந்து உங்களுக்கு இப்போ ஜாப் சேஞ்ச் பண்ணும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்க எதுவுமே இன்வால்வ் ஆகாதீங்க. அதெல்லாம் அட்வைசபிளே கிடையாது. சில பேர் வந்து ஜாப்லெஸ்ஸா இருக்கிற மாதிரியும் இருக்கும். உங்களுக்கு இருக்கிற ஜாப் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு எந்த டைரக்ஷன்ல இருந்து பிரச்சனை வருதுன்னே சொல்ல முடியாது. அதெல்லாமே வந்து இப்போ போயிட்டு தான் இருக்கும். ஸோ இப்படிதான் வந்து
சாட்டர்ன் இருக்கும். ஏன்னா ஜாதகத்தையே வந்து டேக் ஓவர் பண்ணிடும். இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விதிவிலக்கு அப்படின்னு சொல்லலாமா? அது எப்படின்னா ஒளித்தன்மையோட இருக்கும். சந்திரன் உங்களுடைய ராசி தான் வந்து சந்திரன். சந்திரன் உங்களுடைய சொந்த ஜாதகத்துல கொஞ்சம் ஒளித்தன்மையோட, ஐ மீன் பௌர்ணமி, வளர்பிறை, பௌர்ணமி முடிஞ்சு பௌர்ணமியை ஒட்டுன அந்த நாள் இருக்கும் இல்லையா, அந்த டியூரேஷன்ல பிறந்தவங்களுக்கு இதோடைய இம்பாக்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். உங்க ராசிக்கு கொஞ்சம் தேய்பிறையில தான் பிறந்திருக்கீங்க, ஆனா குரு பார்வை இருக்கு அப்படின்னா கூட உங்களால தாங்கிக்க முடியும். ஆனா அந்த அமாவாசையெல்லாம் பிறந்திருப்பாங்க இல்லையா, சாட்டர்னுடைய பார்வையை வாங்கியிருப்பாங்க சொந்த ஜாதகத்திலேயே, கன்ஜெக்ஷன் இல்லைன்னா பார்வை, இந்த மாதிரியான ஒரு ஜாதகத்துல பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இதோடைய அந்த இம்பாக்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கவே முடியாத மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ இப்படிதான் இருக்கும். ராகு உங்க ராசிக்கு 12வது இடத்துல இருக்கு. இது வந்து இந்த ஃபாரின் விஷயங்கள் எல்லாத்துலயுமே வந்து சப்போர்ட் பண்ணும். குருவுடைய பார்வையும் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது பாருங்க. ராகு வந்து 12வது இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு குருவுடைய பார்வையை வாங்கியிருக்கு இல்லையா. ஸோ அப்ராட்ல இருக்கிறவங்க வந்து அந்த வருஷம் ஃபுல்லாவே கொஞ்சம் கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும். குருவுடைய குரு பயிற்சி நெக்ஸ்ட் வருஷம் நடக்கிற வரைக்கும் மீன ராசிக்காரங்க அப்ராட்ல இருப்பீங்க. ஆனா ஹாப்பியாலாம் இருக்க முடியாது இந்த டைம்ல. சம் பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இன்னும் நீங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பீங்க, ஆனா உங்களுக்கு அந்த ஹைரார்கி உங்களுடைய ஒர்க் பிளேஸ்ல கரெக்டா இருக்காது. உங்களுடைய ஒர்க்குக்கு கிரெடிட்டை வேற யாராவது எடுத்துட்டு போறது, இந்த மாதிரிலாம் வந்து இப்போ நடக்கும். ஓகே, இதுல இருந்து வெளியே வர முடியாத மாதிரி, யூ ஓன்ட் பி கம்ஃபர்டபுள் வித் இட், அந்த மாதிரி இருக்கும். ஆனா நீங்க அதுக்குள்ளதான் இருப்பீங்க, வெளியே இப்போ வர முடியாது. ஓகேவா? இந்த மாதிரி போகும். உங்களுக்கு ஏஜுக்கு ஏத்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்போ செய்யும். இப்போ நீங்க ஒரு மிடில் ஏஜ் மேன் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சில டெப்ஸு, உங்களுக்கு சைல்ட் பர்த், மேரேஜ், ரிலேஷன்ஷிப் இஷ்யூ இதெல்லாம் போகும். இப்போ டீனேஜ்க்கு வந்து ஒரு டீனேஜ் பையன் பொண்ணு, எனிபடி அவங்களுக்கு வந்து இந்த லவ் பிரேக்கப் ஆகிறது இதெல்லாம் இப்போ நடக்கும். ஸோ அந்த வயசுக்கு ஏற்ற விஷயங்களை சாட்டன் செய்யும். வயசானவங்களா இருந்தா கொஞ்சம் ஹெல்த்ல ப்ராப்ளம் வர்றது, குழந்தைங்க விஷயத்துல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வர்றது, இதெல்லாம் வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஜென்ம சனி ஒர்க் ஆகும். ராகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராட் லைஃபை கண்டினியூ பண்ணும். கேது உங்க ராசிக்கு 6வது இடத்துல இருக்கு இல்லையா, வேற லாங்குவேஜ் பீப்புள், வேற ரிலீஜன் பீப்புள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து சில கொஞ்சம் அவங்க கூட கான்ஃப்ளிக்ட்ஸ் வர மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இப்போ நடக்கும். தனிமரமாய் நிற்கும் மீன ராசி. இப்போ இந்த டைட்டில் வந்து உங்களுடைய ராசியோட உங்களுக்கு ரிலேட் பண்ணிக்க முடியுதா? பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நினைச்சிருப்பீங்க, இல்ல உங்களுடைய ஃபேமிலிலேயே வந்து ரொம்ப க்ளோஸா யார் கூடயாவது இருப்பீங்க. ஆனா ஒரு ஃபேவர்னு இப்போ போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் வேற மாதிரி இருக்கும் இந்த டைம்ல. ஸோ ஒரு பர்சன் உங்களுடைய கனெக்டடா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் யாரு அப்படின்னு உங்களுக்கு, ஐ மீன் அவங்களுடைய ட்ரூ நேச்சர் என்ன, அவங்களுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும் இந்த ஜென்ம சனி. இதுக்கு ரெமெடி எதுவுமே இல்லையா அப்படின்னா, ரெமெடினா உங்களுக்கு ரெசிலியன்ஸை கொடுக்கும் கடவுள் வழிபாடு, பரிகாரம் அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு ஸ்கேம் தான். 2.5 years வந்து சாட்டன் அதோடைய வேலையை செய்யும். சில விஷயங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த புராணங்கள்லாம் அந்த சிவபெருமானே வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வந்து போகல ஃபுல்லா, பட் ஸ்டில் இந்த கேள்விப்பட்டிருப்பீங்க, சிவபெருமானே வந்து சாட்டன் 7.5 சனி பிடிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ சாட்டன் வந்து அந்த பிரச்சனை அந்த விஷயங்கள் எல்லாம் செய்யும், அதோட பாட்டை சாட்டன் கண்டிப்பா செய்யும். உங்களுக்கு அந்த கடவுள் வழிபாடு தாங்கி கொடுக்கக்கூடிய அந்த சக்தியை கொடுக்கும். விதிவிலக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனம் ராசிக்காரங்க தான். ஆனா அந்த பௌர்ணமி சொன்னேன் இல்லையா, ஆல்ரெடி ப்ரீவியஸா சொல்லியிருப்பேன், பௌர்ணமி டைம்ல பிறந்தவங்களுக்கு வந்து அந்த சாட்டனுடைய அந்த இன்டென்சிட்டி வந்து கம்மியா இருக்கும். சாட்டன் வந்து ஒரு இருள் இல்லையா, உங்க ராசி வந்து ஒளித்தன்மையோடு இருக்கும் போது சம் கைண்ட் ஆஃப் ஒரு ரிலீஃப் இருக்கும். அமாவாசை டைம்ல எல்லாம் பிறந்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்படிதான் ஒர்க் ஆகும். இப்போ எனக்கு கன்சல்டேஷன் வர்றது எல்லாமே வந்து மீனம் ராசி தான், மீனம் சிம்மம் ராசிக்காரங்க. ஏன்னா சிம்மம் ராசிக்கு அஷ்டம சனி போயிட்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த 2 ராசி தான் வந்து இப்போ ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்காங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் மீனம் ராசிக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க என்ன ரீச் அவுட் பண்ணலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, யூ கேன் செக் தம் அவுட்.